ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பின் கீழாக நாம் இன்னைக்கு தியானித்துக் கொண்டு வருகிறோம் தேவனுடைய வசனத்தை. அதே போல் இந்த வாரம் நாம் எந்த தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய வசனத்தை குறித்து தியானிக்க போகிறோம் என்றால், ஆராதனை முறை. தேவனுக்கு நாம் எப்படி எந்த முறையில் ஆராதனை செய்வது, உண்மையான ஆராதனை எப்படிப்பட்டதா இருக்க போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறித்து நாம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். முதலாவது நாம் மத்தேயு 15ஆம் அதிகாரம் வசனம் 8 இந்த வசனத்தை வாசித்து, இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு நாம் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். வாசிக்கலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் வசனம் 8. மத்தேயு 15ஆம் அதிகாரம் வசனம் 8 கூட நம்ம வாசிக்கலாம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. இங்க என்ன நடக்குது, இது யார் இந்த வார்த்தையை சொல்லுகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவானவர் அங்க வாழ்ந்த யூத மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்றார். இயேசு கிறிஸ்து எங்கெங்கெல்லாம் போறாரோ, ஊழியம் செய்யறாரோ, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை கெடுத்து போடுறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கூட பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க. அவர் எதாச்சும் ஒரு விதத்துல மடக்கி அவர் மேல குற்றம் சுமத்தி அவரை சிலுவையில அறையணும்ட்டு ஒரு குறிக்கோளா அவங்க வச்சிருக்காங்க. அப்போ சொல்றாங்க, உங்களுடைய சீஷர்கள்லாம் பாத்தீங்கன்னா கை கழுவாம சாப்பிடுறாங்களே, ஏதாச்சும் ஒரு குற்றம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கும். கை கழுவாம சாப்பிடுறாங்களே அப்படி, இதெல்லாம் நீங்க உங்க சீஷர்களை நீங்க கேட்க மாட்டீங்களா இயேசுவே அப்படின்ட்டு. இது பாத்தீங்கன்னா நீங்க மனுஷங்களுடைய பாரம்பரியம் கை கழுவிட்டு சாப்பிடுறது அப்படின்னு. ஆனா இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா கிளியரா சொல்லிட்டாரு, நம்ம வாய்க்குள்ள போறது எப்பவுமே நம்மளை தீட்டுப்படுத்தாது. நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தான் நம்மளே சரி நம்மளுடைய உடம்பையும் உள்ளான மனுஷனையும் தீட்டுப்படுத்தக்கூடியதா இருக்கு. சோ அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்துவானவர் அந்த பரிசேயர் சதுசேயர்களுக்கு பதிலளிக்கிறார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து, யார் இந்த பரிசேயர்கள் சதுசேயர்களை பார்த்து இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். நாம இப்ப கூட பாத்தீங்கன்னா நாமளே நிறைய பேர் அப்படிதான் ஒரு சில நேரத்துல இருக்கும். உலகத்திலேயே நாம நிறைய பேர் பார்த்துருக்கோம். கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லுவாங்க, அனுதினமும் ஜெபிப்பாங்க, வேதம் வாசிப்பாங்க. ஆனா கிரியையில எப்படி இருப்பாங்க நம்ம அதை யோசிக்கணும். நாம பாத்தீங்கன்னா வெறும் ஜபம் மட்டும் பண்றோமா, இல்லைன்னா வேதம் மட்டும் வாசிக்கணுமா, இல்லைன்னா அதுல இருக்கிற பிரகாரம் நம்ம செய்யறோமா, தேவனுடைய கட்டளைக்கு நாம கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? தேவனுடைய கட்டளைகள் எக்கச்சக்கமா இருக்கு. அதுல ஒண்ணுத்துக்காச்சும் நான் பர்ஃபெக்டா கீழ்ப்படிஞ்சு நடக்கிறேனா, நற்கிரியைகள் செய்யறேனா? முதலாவது கணவன் மனைவிகள், அவங்களுக்கு இடையில நிறைய கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு குடும்பத்துக்கு இயேசு கிறிஸ்துவானவர் தலையா இருக்கிறார். ஒரு குடும்பம் கிறிஸ்துவ குடும்பம் அப்படின்னா கிறிஸ்து அந்த குடும்பத்துக்கே தலையா இருக்கிறார். மனைவிக்கு தலை யாரு? கணவன். அப்படி இருக்கும் பொழுது மனைவி எல்லா விதத்திலும் கணவனுக்கு கீழ்ப்படியணும். இது வேதாகமத்துல கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு. புதிய ஏற்பாட்டின் காலத்துல கொடுக்கப்பட்ட ஒரு சட்டத்திட்டமா இருக்கு. எத்தனை பேர் நம்ம அது கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோம்? இது கர்த்தருடைய வார்த்தை கிடையாது, அதனால நான் கீழ்ப்படிஞ்சு. யார் சொன்னா கர்த்தருடைய வார்த்தை இல்ல? கர்த்தருடைய வார்த்தை தான். எபேசியர்ல நம்ம படிக்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் கொடுக்கப்பட்ட வார்த்தையை தான் அவர் எழுதுகிறார். இதுதான் பாத்தீங்கன்னா கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது. இது ஒரு உதாரணம் தான் நான் சொல்றேன். இன்னும் நிறைய எக்கச்சக்க உதாரணங்கள் இருக்கு. நானும் பைபிள் படிக்கிறேன், நானும் ஜெபம் பண்றேன், நானும் ஆராதனைக்கு போறேங்கிறது ஒரு உண்மையான ஒரு ஆராதனை கிடையாது. யாரு கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்ப நடக்கிறாங்களோ
அவருடைய சொல்படி கீழ்ப்படிஞ்சு நடக்கிறாங்களோ அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா தேவனுக்கு உண்மையான ஆராதனை செய்யக்கூடியவர்களா இருக்காங்க. இந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்த ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் 1000 ஸ்தோத்திர பலிகள் உபவாசம் கூட இருப்பாங்க, அவங்களுடைய சொந்த ஆசைய நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உபவாசம் இருக்கிறது. உபவாசங்கிறது ஒரு தனி ஒரு டாபிக். கர்த்தருக்கு சித்தமானா அடுத்த வாரம் நான் வந்து உபவாசங்கிற தலைப்பின் கீழாக நான் வந்து கர்த்தருடைய வார்த்தையை எடுக்கிறேன். இந்த வாரம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா உண்மையான ஆராதனை எப்படி செய்வது அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக நம்ம வந்து தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நாம என்னதான் பண்ணாலும் நம்மளுடைய இருதயம் வந்து பாத்தீங்கன்னா தேவனுக்கு விரோதமா இருக்கு. தெரிஞ்ச நிறைய பேர் தப்பு பண்றது. கர்த்தருடைய கட்டளை வந்து இது இல்ல, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, மத்தவங்களை தூஷிக்க கூடாது, மத்தவங்களை சபிக்க கூடாது, கோபப்படக்கூடாது, மத்தவங்களுடைய பொருளை இச்சிக்க கூடாது அப்படிங்கிற எல்லா கட்டளையும் நமக்கு தெரிஞ்ச நம்ம வந்து தப்பு பண்றப்ப அதுதான் நம்மளுடைய இருதயம் வந்து பாத்தீங்கன்னா தேவனை விட்டு பின்வாங்கி போயிடும். வார்த்தையினால மாத்திரம் வந்து ஸ்தோத்திரம் 1000 ஸ்தோத்திர பலிகளை நீங்க சொன்னாலும் அது தேவனுக்கு ஆதரவு வாங்குவாரா? அது உண்மையான ஆராதனையா இருக்குமா? அது உண்மையான தொழுகையா இருக்குமா? நாம யோசிச்சு பார்க்கணும். என்னுடைய விண்ணப்பங்கள் ஏன் கர்த்தர் வந்து செவி கொடுக்க மாட்டேன்ற? நான் தினமும் ஜெபிக்கிறேனே, நான் அவரை டெய்லியும் துதிச்சு பாடிட்டு இருக்கேனே. நம்ம யோசிப்போம், ஆனா எதையாச்சும் நம்ம வந்து யோசிச்சிருக்கோமா? என்னுடைய இருதயம் தேவனிடத்துல இருக்கா? நான் அவருடைய சொல் பேச்சு கேட்டு நான் நடக்கிறேனா? இதுக்கு ஒரு பைபிள் இதே விஷயம்தான் நம்ம மார்க்கையும் வாசிக்கிறோம். மார்க் 7ஆம் அதிகாரம் வசனம் 6-7. ஹரிஷ் வாசனம். மார்க் 7ஆம் அதிகாரம் வசனம் 6-7. பரவாயில்ல. அவர்களுக்கு அவர் விசுவாசமாக ஜனங்கள் தன் உதவியினால் என்னை கணக்குகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகிவிட்டது என்றும் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாக எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பாகரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசையா அன்பாய்த்து சொல்லியிருக்கிறார். இப்ப மத்தேயில வாசிச்ச அதே வசனம் தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். மார்க் 7ஆம் அதிகாரம் வசனம் 6-7 கூட நம்ம வந்து வாசிக்கிறோம். அதே தான் இங்கே சொல்லப்படுது. அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடியினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து நிறைய இடத்துல இப்போ அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய சபையில வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்களுடைய சொல் பேச்சு கேட்டுதான் நடக்கிறாங்க தவிர தேவனுடைய வார்த்தைக்கு யாரும் கீழ்ப்படிஞ்சு நடக்க மாட்டேன்றாங்க. கர்த்தருடைய கட்டளை என்ன? வாரத்தின் முதல் நாள் தோறும் தேவனை ஆராதிக்கிறதுக்கு நம்ம ஒண்ணு கூடணும், கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கணும், நற்கிரியைகள் செய்யணும், அனுதினமும் ஜெபிக்கணும், தேடணும், வேதம் வாசிக்கணும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. எனக்காக வந்து ஈஸ்டர் கொண்டாடுங்க, அதுக்கு முன்னாடி நாள் ஒரு 40 நாள் உபவாசம் இருங்க அப்படின்னு சொன்னாரா? செய்ய சொல்லி சொன்னாரா? இத வந்து மனுஷங்க கொடுக்கிற ஒரு கட்டளை. அதுதான் இங்க சொல்றாங்க 7வது வசனம், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து. உபவாசங்கிறத எப்படி ஃபாலோ பண்ணணும்? பழைய ஏற்பாட்டின் காலத்துல மக்கள் எப்படி உபவாசிச்சுட்டு இருந்தாங்க, புதிய ஏற்பாட்டின் காலத்துல நமக்கு எப்படிப்பட்ட ஒரு உபவாசம் இயேசு கிறிஸ்துவானவர் காமிச்சிட்டு போயிருக்கிறார். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நாம அப்படிதான் வந்து உபவாசிக்கிறோமா? இல்ல. சிக்கன் மட்டும் சாப்பிட மாட்டாங்க. 40 நாள் வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் மட்டும் சாப்பிட மாட்டாங்க. அதுதான் உபவாசமா? இது மனுஷங்களா கிரியேட் பண்ண ஒரு விஷயம். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு.
இன்னும் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து காணிக்க கொடுத்தாதான், எவ்வளவு காணிக்க குடிக்கிறீங்களோ அவ்வளவு காணிக்க அவ்வளவு செல்வம் உங்க வீட்டுல வந்து சேரும். கர்த்தர் உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். நீங்க நிறைய காணிக்க கொடுக்கலன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஆசீர்வதிக்க மாட்டாங்க. இப்படி எல்லாம் மக்களை பயமுறுத்தி அந்த சபையானது வந்து நிறைய சபையை வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து நித்திய ஜீவன் கிடைக்காது, நீங்க பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டீங்க. நிறைய விஷயங்களை இப்படி மக்கள் மூளையில பதிய வச்சு பயப்பட வச்சு இயேசு கிறிஸ்து அதுதான் போதிச்சிருக்கிறாரா? இல்ல. நீங்க நிறைய இடத்துல எல்லாம் போய் பார்த்திருப்பீங்க. ஊழியக்காரர், பிரீச்சர், ஃபாதர்ன்னு சொல்லுவாங்க, பிஷப்னு சொல்லுவாங்க, கார்ல போவார், நல்லா வர காணிக்கைகளை நல்லா மக்களை தங்களுடைய வசப்படுத்தி கார்ல போவாங்க. ஆனா அங்க இருக்கிற ஆத்துமாக்கள் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்காங்க, பரிதபிக்கப்பட்ட நிலையில இருக்காங்க. ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக அவங்க போதிச்சுட்டு இருக்காங்க. கர்த்தருடைய கட்டளைய புறக்கணிச்சுட்டு மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறான். பாருங்க, இது வந்து புதிய ஏற்பாட்டின் காலத்துல நடக்குது, இயேசு கிறிஸ்து காலத்துல நடக்குது. ஆனா 500 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஏசாயா என்னும் தீர்க்க தரிசி அவர் வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்கார், தீர்க்க தரிசனம் உரைச்சிட்டு போயிருக்கிறார். அதையும் வாசிக்கலாம். ஏசாயா 29ஆம் அதிகாரம். இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் 500 வருஷம் கழிச்சு நடக்கும் அப்படின்ட்டு ஏசாயா மூலியமா பிதாவாகிய தேவன் சொல்லியிருக்காரு பாருங்க, தீர்க்க தரிசனம் உரைச்சிருக்காரு பாருங்க. ஏசாயா 29ஆம் அதிகாரம் வசனம் 13. ஒரு நிமிஷம் ஏசாயா 29ஆம் அதிகாரம் வசனம் 13. 29ஆம் அதிகாரம் வசனம் 13. கொஞ்சம் நல்லா சவுண்டா வாசிங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசி உரைக்கிறார். 500 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஏசாயா தீர்க்கதரிசி 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வசனத்தை எழுதி வச்சுட்டு போயிறார் தீர்க்க தரிசனமா. என்னன்னு பார்க்கலாம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது. அவர்கள் வந்து தேவனுக்காக வந்து பயப்படாம மனுஷங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா தேவனுக்கு பயந்துட்டு இருக்காங்க. மனுஷங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாத்தி வச்சிருக்காங்க, மக்களை பயமுறுத்தி வச்சிருக்காங்க. இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா யாரையுமே கட்டாயப்படுத்தல, நீங்க இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுங்க. அவர் வந்து நமக்கு ஒரு வழியை காமிச்சிட்டு போயிருக்கிறார். இதை பண்ணா உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். நம்ம காணிக்கை போடும்போது கூட புதிய ஏற்பாட்டின் காலத்துல என்ன சொல்றாங்கன்னா, அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் இல்லை. ஆனா இந்த காலத்துல காசு பணம் சம்பாதிக்கிறவங்க அப்படியே இருக்காங்க. நிறைய சபைகள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு போறீங்களோ கர்த்தர் அந்த அளவுக்கு உங்களை ஆசீர்வதிக்கும். நீங்க போட்டேதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்தை படுத்துவாங்க. நாம அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு காணிக்க கொடுக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்க மாட்டார், எந்த அளவுக்கு நம்ம வந்து உபவாசம் இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்க மாட்டார்.
நம்மளுடைய இருதயத்தை தான் பார்க்கிறார். நொறுங்குண்ட இதயத்தை தான் அவர் விரும்புகிறார். நம்மை நாமே தாழ்த்துகிறோமா? தாவீதுடைய இருதயம் கர்த்தருக்கு ஏற்ற விதமா இருக்கு. என் இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படின்ற நாம தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றபடி நம்ம நடக்கிறோமா? நம்ம யோசிக்கணும். மனுஷன்தான் வந்து பாத்தீங்கன்னா முகத்தை பார்ப்பான். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு நல்லா ஹேண்ட்ஸமா இருப்பாங்க, ஸ்மார்ட்டா இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய இருதயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேடுலதான் இருக்கும். ஒரு சாக்கடையை கிளறி விட்ட எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். அவங்க வாயை திறந்தாதான் தெரியும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்ட்டு. வெளி தோற்றத்தை பார்த்து யாருமே நம்ம வந்து ஏமாந்துடக்கூடாது. உள்ளான மனுஷன் எப்படி இருக்காங்க? ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வெளி தோற்றத்துல அந்த அளவுக்கு பாக்குறதுக்கு இருக்க மாட்டாங்க. ஆனா உள்ளான மனுஷன் அவங்களுடைய பேசுற விதமும் சரி, மத்தவங்க கிட்ட பழகுற விதமும் சரி ரொம்ப பணிவா இருக்கும். ஒரு மாப்பிள்ளை பாக்குறோம், பொண்ணு பாக்குறோம், பொண்ணு நல்லா இருக்க, அழகா இருக்க, அங்கதான் பாக்குறாங்க. தவிர அந்த ஸ்திரீ, அந்த சகோதரி ஆவிக்குரிய வீதியில எந்த அளவுக்கு வளர்ந்திருக்காங்க, அந்த சகோதரன் கர்த்தருக்கு ஊழியம் செய்யறானா, வந்து ஆராதனை காரியங்கள் அவன் எப்படி இருக்கான், மற்ற வெளியில எல்லாருக்குமே உண்மை உள்ள, தன்னுடைய பெற்றோர்களுக்கு உண்மை உள்ளவனா இருக்கானா, அதுதான் நம்ம வந்து எதிர்பார்க்கணும். ஒரு பொண்ணு பார்க்கும் போதும் சரி, பையன் பார்க்கும் போதும் சரி. ஏன்னா காசு பணம் வந்து பாத்தீங்கன்னா எப்ப வேணாலும் நம்ம சம்பாதிச்சுக்கலாம். காசு பணம் இல்லைனாலும் கூட ஒரு கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். காசு இருந்தாதான் நான் கூட இருப்பேன், காசு இல்லைன்னா போயிடு. பல பேர் குடும்பத்துல இந்த பணமானது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும். அதனாலேயே நிறைய பிரச்சனைகளும் வருகிறது. சாத்தானும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கிற குடும்பத்துலதான் வந்து எதையாச்சும் பேசி கொளுத்தி போட்டு பிரச்சனையை மூட்டை வகை தேடும். நம்ம சாத்தானுக்கு இடம் கொடுக்கலாமா? இடம் கொடுக்க கூடாது. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏசாயா 29ஆம் அதிகாரம் வசனம் 13 சொல்ற அந்த தீர்க்க தரிசனமானது புதிய ஏற்பாட்டின் காலத்துல இயேசு கிறிஸ்துவானவர் வரும்போது நிறைவேறுகிறதா இருக்கிறது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் வசனம் 7. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் வசனம் 7 கூட நம்ம வந்து வாசிக்கலாம். நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இதயத்தை பார்ப்பார். சோ இங்க வந்து கிளியரா பிதாவாகிய தேவன் சாமுவேலுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். என்ன கட்டளை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுல் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இஸ்ரவேலுக்கு தேர்ந்தெடுத்த ஒரு ராஜாவா இருந்தான். ஃபர்ஸ்ட் ராஜா வந்து யார் அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரவேலுக்கு சவுல் தான் இருந்தாரு. ஆனா சவுல் வந்து தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கல. அவனுடைய இருதயம் வந்து ரொம்ப பொல்லாப்பானதா இருந்தது. அதனால சவுலை வந்து விலக்கி அடுத்தது தாவீதை வந்து தேர்ந்தெடுக்க பிரியப்படுறார். தாவீதை வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரவேலுக்கு ராஜாவா நியமிக்கணும் அப்படின்னு சாமுவேல் வராரு. ஈசாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா 7 மகன்கள் இருக்காங்க. முதல் 6 மகன்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வாட்ட சாட்டமா ஒரு போர் வீரர்கள் மாதிரி இருப்பாங்க. சாமுவேலே நீ போயிட்டு ஈசாவுடைய குடும்பத்துல ஒருத்தன் இருப்பான், அவனை வந்து நீ ராஜாவா தேர்ந்தெடு. சாமுவேல் வந்து சொல்றார், இவனா தேவனே அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் பையனை பார்த்து, இல்ல இவன் கிடையாது. இன்னும் அடுத்து வரும்போது எல்லாருமே வாட்ட சாட்டமா இருக்காங்க, இவங்க யாருமே கிடையாது. என்ன தேவனே, எல்லாரும் நல்லா புஷ்டியா பலசாலியா இருக்கானுங்க, யாருமே வந்து ராஜாவா நியமிக்கப்படலை அப்படின்ட்டு சாமுவேல் வந்து எதிர்பார்க்கும் போது, அப்போ கர்த்தர் வந்து சாமுவேலை நோக்கி சொல்றார், நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். பாருங்க,
நாம எப்பவுமே என்ன நினைப்போம், மனுஷங்க நம்மளை உயர்த்தி பேசணும், நான் தான் எல்லாத்துக்கும் பெரிய ஆளா காமிச்சிக்கணும், மக்களை பிரியப்படுத்தணும், இப்படிதான் நம்மளுடைய எண்ணங்கள் எப்பவுமே இருந்து கொண்டிருக்கு. ஆராதனை காரியங்களையும் அப்படிதான். மக்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும்தான் சிரிப்பட பேசுவாங்க. ஆனா ஒரு சில விஷயங்கள் நம்ம வெளிப்படையா சொல்லணும். கர்த்தருடைய வார்த்தை இதுதான் சத்தியம் அப்படின்னு போதிக்கும். மற்றவங்களுக்கு காது கொடுத்து கேட்க முடியலன்னா கூட அவங்களுடைய தப்பை நம்ம உணர்த்தும் போது கூட அது அவங்களுக்கு பிடிக்காது. ஒரு நபர் இருக்காரு, அந்த நபர் மூலியமா எனக்கு நிறைய காணிக்கைகள் வருது அந்த சபைக்கு. ஆனா அந்த நபர் பாத்தீங்கன்னா எக்கச்சக்க அட்டூழியம் பண்றாரு, துன்மார்க்கமான காரியங்களை பண்றாரு. அவருக்கு நான் புத்தி சொல்ற விதமா நான் ஏதாச்சும் போதிக்க முடியுமா? போதிச்சா அவர் கோவப்பட்டு அந்த காணிக்கையை செலுத்தாம போயிட்டாருன்னா அப்போ என்னுடைய வருமானம் பாதிக்கப்படுமே. நான் என்ன பண்றது? அப்ப அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா சத்தியத்தை மறைச்சு வைக்கிறாங்க. மக்களுக்கு பயந்து காணிக்கை வராது அப்படிங்கிறதுக்காக பயந்து சத்தியத்தை மறைச்சு அவங்க காதுக்கு என்ன பிடிக்குமோ, அவங்க மனசுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் போதிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. சத்தியம் என்ன சொல்லுதோ அதுதான் போதிக்கும். நம்ம உலக ரீதியான மக்கள் பார்ப்பாங்க, அவங்களுக்கு பிரியமா நம்ம பேசணும் அப்படின்னு நினைக்காது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை நீங்க தைரியமா போதிக்கும். ஏன்னா நீங்க பொய் எதுவுமே சொல்ல போறது கிடையாது. சத்தியம் என்ன இருக்கோ அதை தான் நம்ம மக்களுக்கு எடுத்து போதிக்க போறோம். சோ இங்கேயும் பாத்தீங்கன்னா சாமுவேல் முகத்தை பார்க்கிறான், சரீர வளர்ச்சியை பார்க்கிறான். ஆனா தேவன் கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டார். நம்ம நினைச்சிருக்கோம், நான் ஒரு அசிங்கமானவன், எனக்கு யாருக்குமே பிடிக்காது, நான் அந்த அளவுக்கு அழகும் கிடையாது, நான் ரொம்ப கருப்பா இருக்கேன், ஒரு கலையுமே இல்லை, என்னை யார் விரும்புவான்? கர்த்தர் விரும்புறார். நம்மளுடைய இருதயம் சுத்தமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம வெளி தோற்றம் நல்லா இல்லைனாலும் கூட, கருப்பா இருந்தாலும் கூட, கேவலமா இருந்தாலும் கூட, அழுக்கா இருந்தாலும் கூட கர்த்தர் நம்மளை விரும்பக்கூடியவரா இருக்கிறார். நம்மளுடைய இருதயம் எப்போ சுத்தமா இருக்கும். நம்ம கிட்ட காசு பணம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம அழுகி போகிற நம்ம உடம்புல பருக்கள் நிறைஞ்சு அழுகி போகிற நிலைமையில இருந்தாலும் கூட கர்த்தர் நம்மளை நேசிக்க கூடியவரா இருக்கிறார். மக்கள் நம்மளை கைவிட்டாலும் சரி, ஏன் கர்த்தர் நேசிக்கிறார்? ஏன்னா நம்மளுடைய இருதயம் சுத்தமா இருக்கே, எந்த ஒரு பொல்லாங்குமே இல்லையா அந்த இருதயத்துல. இங்கேயும் பாத்தீங்கன்னா அப்படிப்பட்டவர்கள் தான் பாத்தீங்கன்னா ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அடுத்ததாக கூட நம்ம வாசிக்கலாம் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் வசனம் 23. எப்படிப்பட்ட ஆராதனை கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வெறும் வாயினால மட்டும் கிட்டி சேரணுமா, இல்லைன்னா ஆவியிலும் இல்லைன்னா உண்மையாலே நம்ம தேவனுக்கு ஆராதனை செலுத்தணுமா அப்படின்ட்டு நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் வசனம் 23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். பாருங்க, நம்ம இருதயத்தை நம்ம சேவ் பண்ணணும். ஏன் அப்படின்னா அதை சுத்தி ஒரு வேலி போட்டு அடைக்கணும். போன மாசம் உங்களுக்கு மனம், இருதயம், ஆத்மா, உள்ளான மனுஷனை குறித்து நான் உங்களுக்கு போதிச்சிருப்பேன். அதுல மனம் ஓகே, ஆத்மா ஓகே, ஆனா இந்த இருதயம் பாத்தீங்கன்னா ரொம்ப கேடுள்ள ஒரு மோசமான ஒரு விஷயமா இருக்கு. அதுல இருந்து பல கெட்ட விஷயங்கள் வருது. காம விகாரம், இச்சை, விபச்சாரம், வேசித்தனம், களவு, பொய், பித்தலாட்டம், இது எல்லாமே இருதயத்துல இருந்து தான் வரும். அப்படிப்பட்ட இருதயத்தை நீங்க காவல் பண்ணுன்றார். சாத்தான் அது உள்ள பூந்து குழப்பி போடாதபடிக்கு, களைச்சு போடாதபடிக்கு உன்னுடைய இருதயத்தை காவல் போடுன்றாரு. அதான் சொல்ற, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நினைத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். பாருங்க, ஜீவ ஊற்று. நம்மளுடைய இருதயத்தை நாம காவல் போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆசைகள், இச்சைகள் வருது, நமக்கு தப்பு பண்றதுக்கு ஒரு நேரம், அற்புதமான ஒரு நேரம் கிடைக்குது, திருடுறதுக்கு ஒரு நேரம் கிடைக்குது, பொய் பேசுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு நேரம் கிடைக்குது. அதனால நமக்கு ஒரு பெரிய ஆதாயம் நமக்கு வர இருக்கு.
அந்த நேரத்துலதான் நம்மளுடைய இருதயத்தை காவல் போடணும், நம்மளுடைய ஆவியை அடக்கணும், சரீர இச்சைகளை அடக்கணும். அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இருதயத்தை அடக்கிறதுங்கிறது, நம்மளுடைய ஆவி அடக்கிறதுங்கிறது ஒரே நாள்ல அது நடக்காது. பிராக்டிஸ் பண்ணணும். மொபைல் நோண்டுறோம், தேவையில்லாத காரியங்களை பார்க்கிறோம், நம்ம கண்ணு ரொம்ப பிரியப்படுது அதை பார்க்கறது. அதை பார்க்காம ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு நம்மளுடைய இருதயம் சாத்தான் வந்து கொண்டு போயிட்டான். அதுல இருந்து நம்ம எப்படி பின்வாங்குவது? நம்ம இருதயத்தை நாம தான் காவல் படணும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதுல இருந்து வெளியே வரும். சிகரெட் அடிக்க முடியாம இருக்கு, கஞ்சா அடிக்க முடியாம இருக்கு, தண்ணி அடிக்க முடியாம என்னால இருக்கும். பாருங்க, இதெல்லாம் வந்து அதை விட்டு வெளியே வரும். இது எல்லாமே நம்ம மயக்கி போடக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கு. அதான் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று வரும். அசுத்தமுள்ள ஒரு இருதயத்தோடு நம்ம தேவனை ஆராதிக்கும் போது நாம எதிர்பார்க்கறது நமக்கு கிடைக்குமா? நம்ம யோசிச்சு பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்திருக்கோம், ஆனா அதுக்கு முன்னாடி நாள் வந்து சாத்தான் நம்மளை ரொம்ப சோதிப்பான். வெளியாளுங்க தான் நம்மளை சோதிக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம வீட்டாரே நமக்கு சத்துருக்களா இருக்கிறான். திங்கட்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து சபைக்கு போறதுக்கு முன்னாடி நாள் சனிக்கிழமை ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கொண்டு வருவான் சாத்தான். இல்லைன்னா நமக்கு உடம்பு முடியாம போயிடும். பாருங்க, நம்மள அந்த ஆராதனைக்கு போக விடாதபடிக்கு, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா தூய்மை உள்ள ஒரு இருதயத்தை எடுத்துன்னு போகாதபடிக்கு அந்த கெட்ட இருதயத்தோடு நம்மளை அனுப்புவோம், பாவம் பண்ண வச்சு அனுப்புவோம். அப்பதான் நம்மளுடைய மனசு, நம்மளுடைய இருதயம் வந்து ரொம்ப யோசிக்கும். நான் பண்ற ஜபம் தேவன் ஏற்றுக்கொள்வாரா? நான் பாவம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், அவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா? கவலையே போடாதீங்க. நீங்க வந்து மனம் திரும்பினா கண்டிப்பா உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். சாத்தான் வெட்கப்பட்டு போனோம். நம்மளுடைய விசுவாசத்தை குலைச்சு போடுறதுக்கு அவனை எவ்வளவு வகை தேடுவான். நம்மளுடைய விசுவாசத்தை குலைச்சு போடுறதுக்கு அவன் எவ்வளவோ வகை தேடுவான். ஒரு சொட்டு விசுவாசம் கூட நமக்கு வந்து குறையக்கூடாது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அந்த எரிகிற நெருப்புல போட்டான். அவர் என்னை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காவிட்டாலும் சரி, அப்படிதான் நம்மளுடைய விசுவாசமானது இருக்கும். அவர் என்னை காப்பாற்றினாலும் சரி, எனக்கு இந்த பிரச்சனையில இருந்து அவர் விடுவிச்சாலும் சரி, விடுவிக்காவிட்டாலும் சரி, நான் அவரை தான் தெய்வமா நான் வணங்குவேன், அவரை தான் நான் நேசிப்பேன், அவரை தான் ஆராதிப்பேன். நான் எந்த ஒரு தப்பு தண்டாவும் நான் பண்ண மாட்டேன். கூட இருக்கிறவங்க நண்பர்கள் நமக்கு துன்மார்க்கமான காரியங்களை சொல்லி கொடுப்பாங்க. நீ அது பண்ணுடா, இது பண்ணுடா, சும்மா ஒரு தம்மையிலு, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. அதுலதான் ஆரம்பிக்கும் பெரிய தப்பே. அந்த ஒரு சின்ன காரியங்கள் தான் பெரிய காரியத்துக்கு வழிவகுக்கும். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி. நல்ல விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஜெபிக்க, சரி ஓகே நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம்ப்பா. டெய்லி காலையில ஒரு 5 நிமிஷம் நான் ஜெபிக்க, இதுதான் சின்ன விஷயம். அந்த காலையிலங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்படி 3 வேலையா ஒரு காலகட்டத்துல மாறிடும். சரி ஓகே, நம்ம ஜபத்தோடு ஏன் நிறுத்தணும்? நமக்கு ஜபம் பண்ணும்போது நமக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. நாம ஏன் வந்து பாத்தீங்கன்னா வேதம் வாசிக்க கூடாது? சரி ஓகே, நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு அதிகாரமா எடுத்து வாசிக்கலாம், இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு நம்ம ஒரு அதிகாரம் எடுத்து வாசிக்கலாம். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா சின்ன காரியங்கள் ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்கு, ஆசீர்வாதத்துக்கு வழிவகுக்கும். இந்த சைடு கெட்ட காரியங்கள் அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு நண்பர் வந்து சும்மா அந்த கஞ்சாவை எடுத்து பாடுறா அப்படின்னு, ஒரே ஒரு இது மட்டும், ஒரே ஒரு பெகு மட்டும் தண்ணி குடிச்சு பாடுறா, பெருசாலாம் போதா இருக்கா, அப்படிதான் வந்து ஆரம்பிக்கும். பரவாயில்லையே, டேஸ்ட் நல்லா இருக்கே. அப்புறம் ஏதாச்சும் ஒரு கவலை வரும்போது நல்லா அடிக்க ஆரம்பிக்கிறது. இப்படிதான் ஒரு சின்ன
விஷயங்கள் ஆரம்பிக்கிறது பெரிய காரியத்துக்கு அது வழிவகுக்கும். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு ஞானத்தை புத்தியும் கொடுத்திருக்கிறார். நல்லது நம்ம பற்றி கொள்ளணுமா, இல்லைன்னா கெட்டதை தேர்ந்தெடுக்கணுமா அப்படின்னு. ஜீவனுக்கு என்ன வழியோ, ஜீவனுக்கு ஏதுவான என்ன வழியோ அதை தான் நாம தேர்ந்தெடுக்கணும். அடுத்ததாக கூட நம்ம வாசிக்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் வசனம் 45. லூக்கா 6ஆம் அதிகாரம் வசனம் 45. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். இங்க அருமையான ஒரு வசனம். நல்ல மனுஷன், அதாவது நமக்கு கர்த்தர் நல்லதையும் கொடுத்திருக்கிறார், கெட்டதையும் கொடுத்திருக்கிறார். ஏதேன் தோட்டத்துல பாத்தீங்கன்னா தேவன் ஆதாமியும் ஏவாளையும் படிச்சுட்டு நல்ல கனிகளையும் கொடுக்கிறார், கெட்ட கனிகளையும் கொடுக்கிறார். நமக்கு நம்மளை ஃப்ரீயா விட்டுட்டார். எதுல அப்படின்னா அந்த வாய்ப்பை தேர்ந்தெடுக்கிற ஒரு விஷயத்துல அவர் ஃப்ரீயா விட்டுட்டார். நீ எதை சூஸ் பண்றப்பா அப்படின்ட்டு. ஆனா ஏவாள் எதை சூஸ் பண்ணாங்க, ஆதாம் எதை சூஸ் பண்ணான், கெட்ட கனிகளை சூஸ் பண்றான். நமக்கும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம கண்ணு முன்னாடி நமக்கு தெரியுது எது நல்லது எது கெட்டதுங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சும் ஏன் நம்ம கெட்டது தேர்ந்தெடுக்கிறோம். ஆதாம் ஏவாள் தப்பு பண்ணிட்டாங்க, ஓகே, அதனால நம்ம பாடுங்க இப்ப வரைக்குமே அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்பவும் நாம அதே திரும்ப போனோம்னா நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து பாடுகள், அவமானங்கள், கஷ்டங்கள் தான் வந்துகிட்டு இருக்கோம். கர்த்தர் எனக்கு அருமையான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், ஒரு நேரத்தை கொடுத்திருக்கிறார். நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், இப்ப நான் ஃப்ரீயா இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு அற்புதமான ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். அந்த வேலையில நான் போனை எடுத்து அதுல நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னா, இல்லைன்னா வேதாகமத்தை எடுத்து வாசிக்கலாமா? எனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. சரி, வேதாகமத்தை எடுத்து வாசிச்சா நமக்கு என்ன கிடைக்க போகுது? போர் தான் அடிக்கும், தூக்கம் தான் வரும், எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் இருக்காது. இதை நான் போன் எடுத்து பார்த்தோம்னா நேரம் போறதும் தெரியாது, எந்த ஒரு சலிப்பும் இருக்காது, என் கண்ணுக்கு சந்தோஷமா இருக்கும், என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா இது ரெண்டுத்துல எது ஜீவன் இருக்கு? போன்ல ஜீவன் இருக்கா? இல்ல. வேதாகமத்துல ஜீவன் இருக்கு. அதுதான் இங்க சொல்றாரு பாருங்க, நல்ல மனுஷன் நல்ல இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்துல இருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்துல இருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். ஒரு நல்லவரா ஒரு கெட்டவனா அப்படின்ட்டு எதை ஈஸியா தீர்மானிக்கலாம். நிறைய ஊழியக்காரர் இருக்காங்க. ஊழியக்காரருக்கு கிட்ட நீங்க எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? வாரத்துல ஒரு நாள், அதுவும் ஒரு 2 மணி நேரம், அதிகபட்சமா ஒரு 3 மணி நேரம்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல அவர் உபதேசிக்கும் போது உங்க கண் பார்வைக்கு அவரு நல்ல ஒரு மனுஷனா தெரிவார். இப்ப நானே இருக்கேன். நான் ஓகே, நான் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து உங்களுக்கு போதிக்கிறதுனால நான் நல்லவனா? நான் வீட்டுல எப்படி இருப்பேன், வேலை செய்யற இடத்துல எப்படி இருப்பேன், இப்படிதான் இருப்பானா? அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். மற்ற ஊழியக்காரர்களும் எல்லா நேரத்திலயும் ஒரே மாதிரி இருப்பாங்களான்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். வீட்டுக்கு வந்தாதான் தெரியும் அவங்களுடைய உண்மையான சுயரூபம் எப்படி இருக்குன்னு. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்துல இருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். மற்றவங்களுடைய கிரைகளை வச்சுதான் நமக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு. இங்க பாருங்க, கடைசியில ஒரு வசனத்தை சொல்றாரு பாருங்க, இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். நிறைய பேர் இத ஒரு எக்ஸ்கியூஸா சொல்லிடுறாங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டேன், விளையாட்டுக்கு சும்மா கிண்டலுக்கு நான் பேசுறேன். பேசுறது எல்லாமே பேசி முடிச்சிருவாங்க, அவமானப்படுத்துறது எல்லாமே அவமானப்படுத்திடுவாங்க. கடைசியில அவங்க சொல்றது என்ன தெரியுமா? நான் சும்மா பேசணும்ப்பா, நீ டென்ஷன் ஆயிட்டியா? நான் சும்மா விளையாட்டுக்கு பேசுறேன். அப்படி கிடையாது. வேதாகமத்துல கிளியரா போட்டிருக்கு பாருங்க, இருதயத்தின் நிறைவினால் தான் அவனவன் வாய் பேசும். அவங்க மனசுக்குள்ள வச்சுக்கிறத தான் பாத்தீங்கன்னா வெளியே கொண்டு வந்திருக்காங்க. நம்ம சப்ப கட்ட முடியாது. நம்ம சப்ப கட்ட முடியாது. நான் தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு.
அதனாலதான் நம்மளை வந்து வாயை அடக்க சொல்ற, நம்மளுடைய நாம அடக்க சொல்ற. தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க, வீண் வார்த்தைகளை பேசாதீங்க, கேள்விகள் பேச்சு உங்களுக்கு இருக்கட்டும். கிராமத்துலனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா, கிராமத்துலயும் சரி இங்கேயும் சரி, ஒரு 4-5 பெண்கள் வந்து கூடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க பேசுற விஷயங்கள் அடுத்தவங்களை பத்தி தான். நான் நிறைய பேரை பார்த்தேன். ஏன் ஆம்பளைங்களே அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா பார்க்குக்கு ஒரு சில நேரங்கள்ல வாக்கிங் போவேன். ஒரு 4-5 பெரிய பெரிய மனுஷங்க வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து வீட்டுல சொல்லிட்டு நான் போயிட்டு வாக்கிங் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு. ஆனா அவங்க வந்து ஒரு பெஞ்ச்ல உக்காந்துட்டாங்கன்னா 1 மணி நேரம் மத்தவங்கள பத்தி பொருளி பேசிட்டே இருப்பாங்க. பெண்கள் தான் அப்படி பண்றாங்கன்னா ஆண்களும் அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால என்ன என்ன கிடைக்கும் அவங்களுக்கு? ஒண்ணுமே கிடைக்காது. மற்றவங்களுடைய கேரக்டர் அவங்க வந்து அசாசினேட் பண்றாங்க. அப்படின்னா அது இங்கிலீஷ்ல தமிழ்ல எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவங்களுடைய சுபாவத்தை வந்து கேவலப்படுத்துறது, இவன் இப்படிதான் அப்படின்ட்டு ஈஸியா சொல்லிடுவாங்க. வாயில வந்து இவன் வந்து ஒரு மோசமானவன் அப்படின்ட்டு ஈஸியா சொல்லிடுவான். நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா நம்ம வந்து மக்கள் இடத்துல நல்ல பேர் எடுக்கிறதுக்கு பதிலா கர்த்தர் இடத்துல நம்ம நல்ல பேர் எடுக்கணும்னு நம்ம யோசிக்கணும். மக்களை எப்பவுமே பிரியப்படுத்தினீங்கன்னா நீங்க கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருப்பீங்க. இதை நீங்க கர்த்தரை பிரியப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க நீங்க நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் உங்க வாழ்க்கையில கர்த்தர் வந்து அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை உங்களுக்கு நடத்துவார். இங்கதான் சொல்றாரு பாருங்க, இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். சங்கீதம் 51ஆம் அதிகாரம் வசனம் 16-17. சங்கீதம் 51ஆம் அதிகாரம் வசனம் 16-17. பாருங்க, உண்மையான ஆராதனை குறித்து நம்ம இன்னைக்கு இதை வந்து தியானிச்சுட்டு இருக்கோம். பண்ற தப்பு எல்லாமே பண்ணிடுவாங்க. ஆனா காணிக்கை கொண்டு வந்து செலுத்தினா கர்த்தர் வந்து மன்னிச்சிடுவார் அவங்க பண்ற தப்ப. உலகத்தார் வந்து அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. உலகத்தார் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மோசடி எல்லாம் பண்ணிட்டு இது திருப்பதி கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய காணிக்கை கொண்டு செலுத்தினாங்கன்னா அந்த அவங்க பண்ண பாவங்கள் எல்லாமே சரியாயிடும். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கங்கை புனித நீரா, அந்த புனித நீர்ல போயிட்டு நீங்க போயிட்டு மூழ்கி எழுந்துச்சிங்கன்னா உங்களுடைய பாவங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆயிடும். இது கூட பரவாயில்ல, யோர்தான் நதி இப்பவும் இருக்கு. இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில வந்து பாத்தீங்கன்னா ஞானஸ்நானம் எடுத்தார். இன்னும் யோர்தான் கொடுத்து நம்ம நிறைய வேதாங்கத்துல நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் அது ஒரு புனித நீர், அங்க போயிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தா நம்மளுடைய பாவங்கள் கம்ப்ளீட்டா கழுவப்படும் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. தேவனுடைய வார்த்தைய படிக்கிறாங்க தவிர அவங்களுடைய இருதயத்துல அவங்க வந்து எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் யாரு செய்யறாங்களோ அவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க போறாங்க. பிதாவினுடைய சித்தத்தை யாரு நிறைவேற்றுறாங்களோ, இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தின் பிரகாரம் யார் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறாங்களோ அவர்கள் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியும். இங்க பாருங்க, பலியை நீர் விரும்புகிறது இல்லை. உங்களுக்கு நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், சவுல் இஸ்ரவேலினுடைய முதல் ராஜா, அவர் வந்து கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாம மனுஷனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிஞ்சுட்டு பலியை வந்து செலுத்துவார். பலியை செலுத்தினா பாவங்கள் நிவர்த்தி ஆயிடுமா? அது கர்த்தர் விரும்ப மாட்டார். அதான் சொல்றாரு, பலியை நீர் விரும்புகிறது இல்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதில்ல. அப்ப தேவனுக்கு என்ன பிரியம்? தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நொறுங்குண்ட இருதயம், நொறுங்குண்ட ஆவிதான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நான் ஒரு பாவின்னு உணரணும். நான் ஒரு பாவின்னு உணரணும். உணர்ந்து நான் பாவம் பண்ணியிருக்கேன், பிதாவே தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடு.
நம்ம பாவத்துல இருந்து நம்ம மீண்டு வரணும். இவ்வளவு நாள் நான் பாவத்துல மூழ்கி இருந்தேன் பிதா, தயவு செஞ்சு என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிங்க. நான் எவ்வளோ பேரை நம்பி ஏமாந்திருக்கேன். ஆனா நான் இது வரைக்கும் நான் உண்மை துதிச்சு பாடுறது கூட இல்லை. மனதார நான் உண்மை நோக்கி ஜெபிச்சது கூட கிடையாது. நான் தான் இது வரைக்கும் பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எல்லாத்துக்கும் மேல நீர் பெரியவரா இருக்கிற. நம்ம வந்து கம்ப்ளீட்டா கர்த்தர் இடத்துல சரண்டர் ஆகும். நம்மளுடைய பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் வந்து கர்த்தர் மன்னிக்கக்கூடியவரா இருக்கு. அந்த ஒரு இருதயத்தை தான் தேவன் வந்து விரும்பக்கூடியவரா இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கு. நாம் இப்ப நினைச்சா கூட இந்த கஷ்டத்தை எல்லாம் கர்த்தர் என்னை தாண்டி வரும்படி வைத்திருக்கிறார். நாம நினைக்கிறோம் அந்த கஷ்டத்தெல்லாம் நான் தான் தாண்டி வந்திருக்கேன், என் சுய பலத்தால, என் சுய ஞானத்தினால நான் தாண்டி வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஒரு சில பேர் நினைச்சாலும் அது தவறு. கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கம் இல்லைன்னா நாம என்னைக்கு நிர்மூலமாயிருக்கோம். நாம என்னைக்குமே செத்து போயிருப்போம், காணாம போயிருப்போம், அவமானப்பட்டிருப்போம். கர்த்தருடைய கிருபையினால, அவருடைய இரக்கத்தினால நாம இப்போ உயிரோட இருக்கோம். அவரை ஆராதிச்சுட்டு இருக்கோம். நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கோம். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில் இந்த உலகத்துல எவ்வளவு பேர் இன்னும் இயேசு கிறிஸ்துவ பிதாவாகிய தேவனுடைய குமாரன் விசுவாசிக்காம இருக்க. இருந்தாலும் கர்த்தர் என்னை கிறிஸ்துக்குள்ள அழைத்திருக்கிறார்னா எதற்காக நம்மளை கிறிஸ்துக்குள்ள அழைத்திருக்கிறாங்க? நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்காக தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக அழைத்திருக்கிறார். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். நாமெல்லாம் யாரு? தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். எரேமியா 29ஆம் அதிகாரம் வசனம் 13. எரேமியா 29ஆம் அதிகாரம் வசனம் 13. நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது எப்படி ஆராதிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க எரேமியா தீர்க்கதரிசி சொல்றார், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுகிறீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். பாருங்க, தேவனை தேடிக்கிட்டே இருப்போம், கிடைக்கவே மாட்டார். ஏன் அப்படின்னா சும்மா வாய்தான் ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டு இருக்கும். நம்ம உடம்ப வெறும் வருத்திக்கிட்டா மட்டும், உபவாசம் இருந்து வருத்திக்கிட்டா மட்டும் கர்த்தர் கேட்டுருவாரா? இல்ல. உங்களுடைய உபவாசத்துல நான் வந்து பிரியமா இல்லை அப்படின்ட்டார். கர்த்தர் கேட்டு ஒரு உபவாசத்தை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோமா? இல்ல, அதுலயும் அவர் வந்து பிரியமா இல்லை. உபவாசம் கூட அவருடைய கட்டளைக்கு ஏற்பதான் நம்ம பண்ணணும். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுகிறீர்களானால், பாருங்க, நம்ம வாய் மட்டும் நமக்கு வந்து தேவனை வந்து ஆராதிக்காம நம்ம உண்மையாவே நம்ம வந்து தேவனை தேடணும். அவருடைய கட்டளைக்கு நம்ம எப்போ கீழ்ப்படுகிறோமோ, நமக்கு ஒரு பாவம் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சோ, அந்த பாவத்துல இருந்து நம்ம விலகி ஓடுகிறோமோ, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா முழு இருதயத்தோடு நம்ம தேவனை தேடுகிறது. அதை விட்டுட்டு பாவம் செய்யும் போது வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நம்மளால பாவம் செஞ்சுட்டு, கர்த்தருடைய வசனம் இது தப்பு அப்படின்னு தெரிஞ்சே உள்ள இறங்கி பாவம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தா அந்த இருதயத்தை தேவன் விரும்புவாரா? அது முழு இருதயத்தோடு தேவனுக்கு நம்ம செய்யற ஒரு ஆராதனை இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். பாருங்க, ஒரு வனாந்தரத்துல கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. வனாந்தரத்துல நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க, உங்களை கொண்டு போய் விட்டுறாங்க. நாலாபுரமும் தேடி பாக்குறீங்க, யாருமே கிடையாது. பசி, தாகம், உங்களை வந்து காப்பாத்துறதுக்கு யாருமே கிடையாது. அந்த நேரத்துல நீங்க முழு இருதயத்தோட, என்னை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையா? பிதாவே என்னை காப்பாத்துங்க, என்னை தேடி வாங்க, நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கு உதவி பண்றதுக்கு யாருமே இல்லை, நான் நடுக்காட்டுல இருக்கேன், ஒரு பாலைவனத்துல இருக்கேன், என்னை சுத்தி மணலா இருக்கு, வெயில் அடிக்குது, ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு தண்ணி தாகமா இருக்கு,
நம்ம உடம்புல இருக்கிற தண்ணி எல்லாமே கலந்துச்சு. நீங்க முழு இருதயத்தோடு அந்த நேரத்துல தேவனை தேடுனீங்க அப்படின்னா கர்த்தர் கண்டிப்பா உங்களுக்கு அற்புதத்தை செஞ்சு உங்களுடைய மரண கட்டுகளில் இருந்து கர்த்தர் வந்து உங்களை வெளிக்கொண்டு வரக்கூடியவரா இருக்கிறார். ஏதோ ஒரு அற்புதத்தை கர்த்தர் அந்த நேரத்துல நமக்கு செய்யக்கூடியவரா இருக்கிறார். அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 24. கர்த்தருக்கு நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஆராதனை நம்ம வந்து செய்யணும்னு பாருங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 24. தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவன் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இங்க கிளியரா சொல்லிட்டாங்க. தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? அவருக்கு என்ன மாம்சமோ ரத்தம் ஓடிட்டு இருக்கா? இல்ல. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மாம்சமோ ரத்தமோ இருக்கிற ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனை கூட நம்ம தேவனா வணங்கிட்டு இருக்கோம். இப்ப கூட நிறைய பேர் அப்படிதான் வணங்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவிக்கு எங்கேயாச்சும் மாம்ச ரத்தம் இருக்குமா? இருக்காது. தேவன் ஆவியா இருக்கிற அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். பாருங்க, நம்ம கண்ணை மூடிட்டு ஒரு தியானம் மாதிரி நமக்கு இருக்கணும். தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் நமக்கு இல்லாம தனிப்பட்ட முறையில நீங்களும் பிதாவாக தேவனும் உரையாட இருக்கிறீங்க, பேச இருக்கீங்க. உங்களுடைய கவலைகளை எல்லாவற்றையும் அவர் இடத்துல எடுத்து சொல்ல இருக்கீங்க. அவரை துதிச்சு பாட இருக்கீங்க. உங்களுடைய உடம்பு தான் இருக்கும், ஆனா நீங்க ஆவியில நீங்க அவர்கள் இடத்துல நீங்க பேசுவீங்க. இந்த தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும், இந்த வேர்டை மறந்துடாதீங்க, உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பாருங்க, வேற எந்த ஒரு கவனமும் வேற எந்த ஒரு உலகத்துல உண்டான காரியத்துல நம்ம வந்து செலுத்தக்கூடாது. அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் உண்மையான ஆராதனை எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம வந்து வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனம் 21 to 23 வரைக்கும் நான் வந்து வாசிக்கிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனம் 21 to 23. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். பாருங்க, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல நேரிடும். நிறைய சபையில வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரிதான் சொந்த கருத்தை எடுத்து போதிப்பாங்க. மனுஷனுக்கு பிரியமில்ல, அவனுக்கு காதுல என்ன பிடிச்சிருக்கோ, அவன் கேட்கறதுக்கு என்ன எசவா இருக்கோ அதை தான் வந்து போதிப்பான். சத்தியத்தை போதிக்க மாட்டான். ஆனா இயேசு கிறிஸ்து கிளியரா சொல்லிட்டார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி பரலோக செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான அல்லாமல். வேதாகமத்துல கொடுத்திருக்கிற புதிய ஏற்பாட்டின் காலத்துல கொடுத்திருக்கிற கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சுதான் நடக்கும், வேற வழி இல்லை. இந்த காலத்துலயும் என்னப்பா பழைய பஞ்சாங்கத்தை கொண்டு வரேன், இந்த காலத்துலயும் நம்ம வந்து மனைவிக்கு நம்ம வந்து கனம் பண்ணணுமா? அதெல்லாம் ஒரு காலகட்டம், இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், இல்லைன்னா கிளம்பட்டோம், இல்லை நான் வேற ஒரு மனைவியை பார்த்துட்டு போறேன். என் கணவனுக்குலாம் எனக்கு மரியாதை கொடுக்க பிடிக்காது, நான் அவனை வாடா போடான்னு தான் சொல்லுவேன். இது என்ன புதுசா வாங்க போங்கன்ட்டு வேணும்னா அவன் வந்து எனக்கு கீழ்படிட்டோம், நான் வந்து அவனுக்கு கீழ்படிய மாட்டேன். எனக்கு அது பழக்கமே இல்லைங்க, எனக்கு அது பழக்கமே கிடையாது. கீழ்படிறதா என்னங்க நீங்க இவ்வளவு கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? கணவருக்கு கீழ்படுகிறத ஒரு கெட்ட வார்த்தையா மாத்திடுறாங்க. பிள்ளைகளை நம்ம வந்து எப்படி வளர்க்கணும்? கர்த்தருக்கேற்ற சிச்சையில வளர்க்கணும். பிள்ளைகளுக்கு நம்ம தப்பானத ஒரு விதைச்சா அந்த குழந்தைகள் சிறு வயது முதல் கொண்டு பாவம் பண்ண ஆரம்பிக்கும். தான் பண்றது பாவம்ட்டு அவங்களுக்கு தெரியாதுங்க. பெற்றோர்கள் அப்படிப்பட்ட ஒரு விஷத்தை விதைக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. குழந்தைகள் நல்ல கனியை கொடுக்கணும்னா நம்ம நல்ல விதையை விதைச்சாதான் நல்ல கனி எதிர்காலத்துல அந்த பிள்ளைகள் கொடுக்கும். மத்தவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல, என் குழந்தை நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா
அது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? அது ரொம்ப ரொம்ப தப்பு. கிறிஸ்தவ வாழ்க்கையை மத்தவங்களுக்காக கிடையாது, சாரி நமக்காக கிடையாது, மத்தவங்களுக்காக வாழ்றதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இங்க பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே எல்லாமே. நான் கிறிஸ்துவின் சபையில இருக்கேங்க, அதனால நான் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவேங்க. இப்படி யார் யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அப்படி நினைச்சா அது ரொம்ப தப்பு. நான் ஞான ஸ்நானம் எடுத்துட்டேங்க, அதனால நான் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவேங்க. அதுவும் தப்பு. நான் பைபிள் வாசிக்கிறேங்க, நான் அந்நிய பாஷை பேசுறேங்க, நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேங்க, நான் அதிசயங்களை அற்புதங்களை செய்யறேங்க, நான் பிசாசுகளை துரத்துறேங்க, கர்த்தர் எனக்கு இவ்வளவு வல்லமையை கொடுத்துருக்காங்க, அதனால நான் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவேங்க. அதுவும் தப்பு. நான் உபவாசம் இருக்கிறேங்க, நான் ஜெபிக்கிறேங்க, அதனால நான் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவேங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. அதுவும் தப்பு. அப்ப யாருங்க பரலோக ராஜ்யத்துக்கு போவான்? அதுதான் நாம் இங்க வாசிக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின் படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே எல்லாமே கிளியரா சொல்லிட்டார். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இயேசு கிறிஸ்து கிட்ட போயிட்டு, இயேசுவே உங்களுடைய நாமத்தினால நான் தீர்க்க தரிசனம் உரைச்சனே, விசாசுகளை துரைச்சனே, நிறைய விஷயங்களை பண்ணனே, என்ன மறந்துட்டீங்களா? நாம எப்படியெல்லாம் பழகணும்? நான் உங்களை அறியேன், 23வது வசனம் சொல்லுவார் பாரு, அப்பொழுது நான் ஒரு காலமும் உங்களை அறியேன், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். பாருங்க, நாம அப்படி இருந்துடக்கூடாது. அந்த ஒரு இடத்துல, அதாவது இயேசு கிறிஸ்து நம்மளை புறக்கணிச்சு அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படின்னு அவரை நம்மளை பார்த்து சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் நரகம் தான். நாம இப்ப படுகிறது தான் நரகம் நினைச்சிட்டு இருக்காதீங்க. இதுக்கப்புறம் நம்ம மரித்ததுக்கு பிறகு தான் உண்மையான ஒரு 2வது மரணம் ஒண்ணு இருக்கு. அந்த மரணத்துக்குள்ள நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, திரும்பி வரவும் முடியாது. காலங்காலமா அதுல வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதாம இங்கே தேவன் வந்து பாத்தீங்கன்னா நரகத்தை ஒரு மனுஷனுக்காக உண்டு பண்ணல, சாத்தானுக்காக அந்த நரகத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். அவனுடைய தூதர்களுக்காக அப்படிப்பட்ட ஒரு நரகத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். யார் யாரெல்லாம் சாத்தானை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்காக அந்த நரகத்தை உண்டு பண்ணியிருக்கிறார், நமக்காக உண்டு பண்ணல. அப்ப ஏன் நாம அந்த நரகத்துக்கு போகணும்? அப்ப யார் அந்த நரகத்துக்கு போவான்? யார் யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படலையோ அவர்கள் எல்லாருமே நரகத்துக்கு போவான். நம்மளுடைய பெயர் கடைசி வரைக்கும் ஜீவ புஸ்தகத்துல எழுதி இருக்கிற மாதிரி நம்ம வந்து நடந்து கொள்ளணும். தீத்து 1ஆம் அதிகாரம், அடுத்ததாக தீத்து 1ஆம் அதிகாரம் வசனம் 16. தீத்து 1ஆம் அதிகாரம் வசனம் 16. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கைப்படுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறந்திருக்கிறார்கள். அவர்கள் அனுபவிக்கப்பட்டதற்க படத்தக்கவர்களுக்கு கீழ்ப்படியாதவரும் எந்த நற்கிரியை செய்ய ஆகாதவர்களும். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ் பாஷையில சொன்னா வாயில வடை சொல்றது, வாயில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா உத்தம மாதிரி பேசுவான், அப்படியே மலையை பேக்கிற அளவுக்கு எல்லாம் பேசுவான், செயல ஒண்ணுமே இருக்காது. எல்லாருமே பார்த்து பரவாயில்லையே, வா வெரி குட், சரியான பேச்சுப்பா, வேற லெவல், என்ன தைரியம் இந்த மனுஷனுக்கு, எப்படி எல்லாம் பேசுறாங்கப்பா, இப்படிதான் மக்கள் மெச்சிக்கிற மாதிரி பேசுவான். ஆனா செயல்ல கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இவர் யாரே எப்படிப்பட்டவர் அப்படின்னு. அவர்கள் தேவனே அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார். எனக்கு தேவன் நல்லா தெரியும், ஆனா அவருக்கு நீங்க யாருமே தெரியாது. கிரியையினாலோ அவரை மறுதளிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்க அவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியை செய்ய ஆகாதவர்களுமா இருக்கிறார்கள்.
பாருங்க, வாயில நல்லா சொல்லுவாங்க, இவன் இல்ல எல்லாருக்குமே நல்லது செய்யுங்க, எல்லாருக்குமே நல்லது செய்யுங்க, தானம் தர்மம் பண்ணுங்க. அவங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு வரும்போது அப்படியே எடுத்து பாக்கெட்ல மடிச்சு வச்சுக்கிறது, காசை எடுத்து. நான் எதுக்கு போடணும், உழைச்சு சம்பாதி அப்படின்வாங்க. நான் எதுக்கு போடணும், கை கால் நல்லா தானே இருக்கு, போய் உழைச்சு சம்பாதி. பாருங்க, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, மனைவி கணவர்களுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கே கீழ்ப்படிய மாட்டாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. மனைவிக்கு கொடுக்குற கணத்தை கொடுக்க மாட்டாங்க, எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துறது மனைவிய. மனைவி யாரு? அவங்க வேற ஒரு குடும்பத்துல இருந்து வந்திருக்காங்க, அவங்க அசிங்கப்பட்டு தான் போகணும். அப்படி இருக்கக்கூடாது. உங்க சொந்த சரீரமா அவங்களை பார்க்கணும். நமக்கு ஒரு கேவலம், நமக்கு ஒரு அசிங்கம்னா அது அவங்களுக்கும் தான். மனைவிக்கு ஒரு கேவலம் அசிங்கம்னா அது நமக்கும் தான். இதெல்லாம் எத்தனை பேர் பாக்குறாங்க? அவனுக்கு தானே வலி, எனக்கு வலி இல்லையே, அப்படிதான் நம்ம நினைக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஒரே ஒரு 2 வசனம் வாசித்து நான் முடிச்சிடுறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். கடைசி காலத்துல எப்படிலாம் இருக்க போகுதுன்ட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க தீமோத்தேயுக்கு எழுதுறாரு பாருங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 1ல இருந்து நான் வாசிக்கிறேன். மேலும் 1ல இருந்து 5 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும், பாருங்க, தன்னை மட்டுமே உயர்த்தி பேசினா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய வேலை இடத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு மேனேஜர் இருக்குல்ல, ஒரு மேனேஜர், நிறைய மேனேஜர், அவங்களுக்கு எப்படின்னா அவங்க கீழே வேலை செய்கிற மக்களை அடிமைதனம் பண்ணணும். அது எப்படின்னா என்னதான் அவங்க புகழ்ந்து பேசணும், எல்லாருக்கும் முன்பாக. அதுதான் தற்பிரியராயும் பணப்பிரியராயும். பண ஆசை இல்லாதவன் யாருமே இருக்கான், எல்லாருக்குமே பணம் தேவை. இருந்தாலும் பாத்தீங்கன்னா அது ஒரு இச்சையா பார்ப்பான். போதும் போதும் அப்படின்ட்டு வாயை திறந்து சொல்லவும் மாட்டான். வேணும் வேணும் வேணும். அதான் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும். பாருங்க, வீம்பு, வாடா, அவன் வச்சு செய்யலாம், அடிக்கலாம், நொறுக்கலாம், அவமானப்படுத்தலாம், கேலி கிண்டல் பண்ணலாம். வீம்புக்காரராயும், கனவட்ட பேசுறது, அகந்தை உள்ளவர்களாயும், தூஷிக்கிறவர்களாயும். பாருங்க, நீ நல்லா இருக்க மாட்டேன், நாசமா போயிடும். பொறாம, உச்சிருப்பு பொறாம. தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், நன்றி அறியாதவர்களாயும், பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், சுபவ அன்பில்லாதவர்களாயும், இணங்காதவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாயும், பிச்சை அடக்கம் உள்ளவர்களாயும், கொடுமை உள்ளவர்களாயும், நல்லோரை அதைக்கிறவர்களாயும், துரோகிகளாயும், துணிகரம் உள்ளவர்களாயும், உருமாப்புள்ளவர்களாயும், தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும், தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். கடைசி காலகட்டத்துல இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள்லாம் நடக்கும். தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும். பாருங்க, நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆதாயம் ஆதாயம் ஆதாயம், ஏதோ ஒரு ஆதாயம், பூமிக்குரிய ரீதியில ஆதாயத்தை எதிர்பார்க்கிறாங்க. நான் ஒரு நல்லது பண்ணா அதுல எனக்கு ஏதாச்சும் ஒரு ரிட்டர்ன் கிடைக்கணும். அப்படி நாம இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய ரீதியில நாம பூமியில எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காம நம்ம நல்லது செய்யணும். நமக்கு நித்தியமான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். அடுத்ததாக கூட நம்ம வாசிக்கலாம். 1 யோவான், இது வாசி நான் முடிச்சிடறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 18. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 18. பாருங்க, நம்ம தேவனுக்கு எப்படி ஆராதனை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். கடைசியில இந்த ஒரு வசனத்தை வாசி நான் முடிச்சிடுறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 18. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல. பாருங்க, இயேசு கிறிஸ்து பரிசேயர்களை பார்த்து என்ன சொன்னார்?
இவங்க வந்து வாயினாலதான் தேவனிடத்துல கிட்ட சேர்றாங்களே தவிர அவங்களுடைய இருதயம் தூரமா இருக்கு. இங்க வந்து அப்போஸ்தலனாகிய யோவான் வந்து என்ன சொல்றாரு பாருங்க, என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடுவோம். பாருங்க, தேவனை எப்படி அன்பு கூறுது? நான் தேவனை ரொம்ப நேசிக்கிறேன், எனக்கு இயேசு கிறிஸ்து ரொம்ப பிடிக்கும், அவர் தான் எனக்காக ரொம்ப பாடுபட்டார், எனக்காக ஜீவனை விட்டார், என்னுடைய பாவங்களே அவர் மூலியமா தான் வந்து பிதாவாகிய தேவன் கழுவி சுத்தம் செய்கிறார். சரி, ஓகே, அவர் செஞ்சார், நீ என்னப்பா செய்யற? நான் எதுவுமே பண்ணலைங்க. நான் வருவேன், மூணு வேளை நல்லா சாப்பிடுவேன், தூங்குவேன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாரத்துல ஒரு நாள் வந்து பைபிள் எடுப்பேன். இதுதான் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதுவும் தொடர்ந்து வரமாட்டேன். எனக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்பதான் வரும். பாருங்க, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. பாருங்க, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்ட வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க, கவலைப்படாதீங்கப்பா, நம்ம கிட்ட அவர்களுக்கு செய்யக்கூடிய எல்லா தகுதியும் எல்லா தாளந்தையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம கிட்ட காசு இருக்கு, நம்ம கிட்ட பலன் இருக்கு, அந்த உதவியும் கேட்க வர்றவர்கிட்ட நம்ம வந்து கொடுத்து உதவ முடியும், உதவி செய்ய முடியும். இருந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம், சரி ஓகே, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். இது கிரியையா? கர்த்தர் நமக்கு நல்ல தாளந்தை கொடுத்திருக்கிறார், உதவி செய்யறதுக்கு நல்ல தாளந்தை கொடுத்திருக்கிறார். இருந்தாலும் அந்த தாளந்தை நம்ம வந்து யூஸ் பண்ணாம உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். இதுல இருந்து எங்க கிரியை இருக்கு? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாருன்னு நம்ம மத்தவங்களுக்கு நம்ம அது கொடுக்கிறோமா இல்லையா, அதை நம்ம சோதித்து பார்க்கிறோம். நம்ம கிரியையின் மூலியமா தான் நம்ம தேவனிடத்துல அன்பு கூற முடியும். கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறப்படும். பாருங்க, இந்த மாதிரியான ஒரு இருதயத்தை தான் தேவன் வந்து விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டோம். உண்மையான ஆராதனை என்ன, தேவனுக்கு பிரியமா எப்படி நடந்து கொள்வது, எப்படிப்பட்ட இருதயத்தை தேவன் வந்து விரும்புகிறார், எப்படிப்பட்ட ஆராதனையை தேவன் வந்து ஏற்கிறார், யார் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும், இப்படிப்பட்ட நிறைய காரியங்களை நாம் இன்னைக்கு தியானிச்சோம். நாம் கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல், இவ்வளவு நாள் அதுதான் சொல்லிட்டு இருந்தேன், கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அதற்கேற்ப நம்ம நடக்கணும். இன்னொரு ஒரு விஷயம் நான் வந்து புதுசா ஆட் பண்ணிருக்கேன். என்ன அப்படின்னா, போதிக்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல், என்னையும் சேர்த்துதான் சொல்றேன், போதிக்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல், கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல், அதன்படி யாரு செய்கிறார்களோ அவர்கள்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். பொறுமையை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.